ஐயோ! எந்திரிச்சதே இவ்ளோ லேட்டு. எப்படி தான் எல்லா வேலையும் முடிக்க போறேன்னு தெரியலையே! ஜாக்கிய வேற ஸ்கூலுக்கு அனுப்பணும். சரி ஓகே. ஃபர்ஸ்ட்டு வாசல கூட்டி கோலம் போட்டுட்டு வந்துரலாம். என்ன இது வாசல் ஃபுல்லா இவ்ளோ குப்பையா இருக்கு. எல்லாம் இந்த நாய் பண்ண வேலையா இருக்கும். எனக்கு இருக்கிற வேலையில இது வேற பெரிய தலைவலியா இருக்கு. இத எப்படி தான் கிளீன் பண்ணி முடிக்க போறேனோ! ஏம்மா என்னம்மா காலையிலே இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிற? நானே உனக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் சொல்லலான்னு வந்திருக்கேன். என்னடா சொல்ற? எனக்கு ஏற்கனவே தல மேல வேல இருக்கு. டென்ஷனா இருக்குது. என்னன்னு சொல்லு? ஏம்மா இந்த வயசுல இப்படி டென்ஷன் ஆகாதம்மா. நம்ம ரோட்டோரத்துல ஒரு புதுசா பாத்திர கடை போட்டிருக்காங்க. எல்லாம் பாதி பாதி விலையாம். வாம்மா போய் எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துரலாம். ஜாக்கி, எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்குடா. எல்லாத்து வேலையும் முடிச்சுட்டு தான்டா வர முடியும். இப்போ என்னால் எங்கேயும் வர முடியாது. ஏம்மா வேலையெல்லாம் கிடக்கட்டும்மா, வந்து கூட பார்த்துக்கலாம். நீ வேற பாத்திரங்கள்லாம் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேல. கடை வீதிக்கெல்லாம் போனேன்னா எல்லாமே ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. இங்கே எல்லாமே பாதி பாதி விலை தான். நான் வேற ஒரு டிஃபன் பாக்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். வந்து வாங்கி கொடுமா. என்னடா இப்படி தொல்லை பண்ணுற? சரி ஓகே, உனக்கு வர டிஃபன் பாக்ஸ்லாம் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேல. சரி வா போகலாம். நீ கேட்ட மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் மட்டும் வாங்கி தரேன். அங்கே வந்து அது வேணும் இது வேணும்னு அடம் பிடிக்கக்கூடாது. அம்மாட்ட வேற காசு கம்மியாக தான் இருக்குது. சரியா? சரி வாமா வாமா, போகும்போதே கண்டிஷன் போடாத. ஏம்மா இங்கே பார்த்தியாம்மா, இதுதான் நான் சொன்ன பாத்திர கடை. எவ்வளோ பாத்திரம் கொட்டி கிடக்குது பார்த்தியா? ஆமாம் ஜாக்கி, எல்லா பாத்திரங்களுமே இங்கே கிடைக்கும் போலையே. சரி வா, உனக்கு ஃபஸ்ட்டு டிஃபன் பாக்ஸ் தானே கேட்டேன், அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வாங்கம்மா வாங்க. இன்றைக்கி தான் நம்ம கடை புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். எந்த பொருள் எடுத்தாலும் பாதி விலை தான். நீங்கள் கடைக்கு போய் வாங்குறத விட இங்கே எல்லாமே கம்மி விலை தான். எந்த பொருள் வேணுமோ எடுங்க. ஏம்மா இங்கே பாரும்மா, அடுக்கு டிஃபன் இருக்குது. உங்கள்கிட்ட நான் எவ்வளோ நாள் அடுக்கு டிஃபன் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி எனக்கு அது வாங்கி தந்தால் தான் நான் வீட்டுக்கே வருவேன். வந்ததும் அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இரு இரு, ஒன்றொன்னா தானே பார்க்க முடியும். ஏதாவது குவாலிட்டி இல்லாததாக கொடுத்துட்டாங்கன்னா ஆஃபர்னு வேற சொல்கிற. இரு, பொறுமையாக வாங்கலாம். அட என்னம்மா நீங்கள் அப்படி மட்டும் நம்ம கடையை எடை போட்டுறாதீங்க. விலை கம்மியாக தான் இருக்குதுன்னு குவாலிட்டி இல்லாமல் இருக்காது. நம்ம கடையில் எல்லா பொருளும் தரமாக இருக்கும். சரிங்கண்ணே சரிங்கண்ணே, கேட்டுக்கணும்ல. அப்புறம் வீட்டுக்கு வாங்கிட்டு போனதுக்கப்புறம் எதுனா ஒன்றுன்னா திருப்பி வாங்க மாட்டீங்கல்ல? அம்மா இங்கே பாரும்மா, நான் வீட்டில் வச்சுருக்கிற மாதிரியே இங்கே ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்குது பாரு. அதான் அடுக்கு டிஃபன் வேணும்னு கேட்டேல, அது வாங்கியாச்சுல, அதை வை. இந்த லெமன் பிழிகிறது வேற ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கையிலேயே புழிஞ்சு புழிஞ்சு லெமன் ஜூஸ்லாம் வேஸ்ட்டாக போகுது. இது ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மோர் கடைகிறது ஒன்று எடுத்துக்கலாம். ஏம்மா ஏம்மா, பொருட்கள்லாம் தள்ளி விடாமல் பொறுமையாக எடுங்கம்மா. சரிங்கண்ணே சரிங்கண்ணே, எடுக்கும்போது தெரியாமல் விழுந்துருச்சு. யாராவது வேணும்னு போடுவாங்களா? இந்த தோசைக்கல்லாம் எவ்வளோங்கண்ணே? எங்கள் வீட்லேயும் தோசைக்கல் ரொம்ப பழசாயிடுச்சு. புதுசு வாங்கினா ஒன்று நல்லாயிருக்கும். தோசைக்கல் 500ரூவாம்மா. 50% ஆஃபர் போக 250 ரூபா. ஐயையோ, இவ்வளோ விலையா? சரி பரவாயில்ல, தோசைக்கல் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. ஒன்று எடுத்து வச்சுக்குவோம். ஏம்மா இங்கே பாரும்மா, சின்னதாக அழகாக ஒரு குடம் இருக்குது. இது ஒன்று வாங்கித்தாம்மா எனக்கு. வீட்டில் வரும்போதே சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தேன். அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாதுன்னு. என்னமோ நீ தான் தண்ணி சமைக்கிற மாதிரி குடம் கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்த கரண்டி தான் ஒன்று தேவைப்படுது. இந்த கரண்டி ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் சாப்பாடு பரிமாறுறதுக்கு ஒன்று, குழம்புக்கு ஒன்று, தோசை கரண்டி ஒன்று, மொத்தம் 3 கரண்டி எடுத்துக்கலாம். ஏம்மா இங்கே பார்த்தியா, இஞ்சி பூண்டு இதெல்லாம் இடிக்கிறது சூப்பராக இருக்குது பாரு, அழகா. அதெல்லாம் வேணாம் ஜாக்கி. வீட்டிலே கல்லில் வாங்கினது ஒன்று இருக்குது, அது போதும். இந்த ஹாட் பாக்ஸ் வேணால் எடுத்துப்போம். நீ தான் எப்பயும் சாப்பாடு சூடாக வேணும் சூடாக வேணும்னு கேட்டுக்கிட்டு இருப்பேல, இது வேணால் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த கடையில் எல்லாமே அழகழகாக இருக்குமா, எல்லாத்தையும் வாங்கலாம் போல். இந்த குக்கர் பார்த்தியா, சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் இது மாதிரி குக்கரே இல்லைல்லம்மா. குக்கர் பழசாயிடுச்சுல, இதாச்சும் ஒன்று வாங்குமா. வேணாம் ஜாக்கி, குக்கர் நல்லா தான் இருக்குது. அம்மாட்ட அவ்வளோவா காசு இல்லைடா. நான் கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். இவ்வளோ பொருள்லாம் வாங்கினா அதுக்கு யார் காசு கொடுப்பா? இந்த அரிசி அளக்கிற உலக்கு தான் வீட்டில் இல்லை. இது வேணால் ஒன்று வாங்கிப்போம். ஏம்மா இங்கே பார்த்தியாம்மா, கிரில் பேனு, இதாச்சும் வாங்குமா. நான் கேட்டு எதுவுமே வாங்க மாட்டேங்கிறேன். இதெல்லாம் வேண்டாம் ஜாக்கி, அம்மாவுக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது. அதுக்கு மேலே எதுனா ஒன்றா வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இது டெய்லியும் நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். சரிம்மா, எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட்டாவது வாங்கி கொடுமா. வீட்டில் பிளேட் இல்லாமையாடா இருக்குது. சரி ஓகே, என்ன மாதிரி பிளேட் வேணும்னு பாரு, ஒன்று வாங்கிக்கோ. ஏம்மா எனக்கு இந்த ரெட் கலரில் பார்டர் போட்ட பிளேட் வேணும்மா. காய் குழம்பு எல்லாம் தனித்தனியாக வச்சுக்கலாம். இந்த பிளேட் ஒன்று வாங்கி கொடுமா. சரி எடுத்துக்கோ. அண்ணா இவ்வளோதான்ண்ணா, எல்லா பொருளும் எடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் சேர்த்து பில்லை போட்டு கொஞ்சம் குறைச்சி கொடுங்க. அம்மா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் தான் போட்டிருக்கேன். இதுலேயும் குறைக்க முடியாதும்மா, கட்டுப்படி ஆகாது.
என்னென்ன இப்படி சொல்கிறீங்க? நம்ம தெருவுலையே கடை போட்டிருக்கீங்க. இனிமேல் அடிக்கடி எதுனா வேணும்னா இங்கே தானே ஓடி வர போகிறோம். கொஞ்சம் குறைச்சி போட்டு சொல்லுங்கள். அட என்னம்மா நீங்கள், சரி மொத்தமாக 1100 ஆச்சு. 100 குறைச்சிக்கிட்டு 1000 கொடுங்க. ஏம்மா இருமா, காசு கொடுத்துடாத. கடைசியாக இந்த முறுக்கு புளிகிற உலக்கு மட்டும் வாங்கம்மா. டெய்லி எனக்கு முறுக்கு செஞ்சு தருவேல ஸ்கூலுக்கு போகும்போது. ஜாக்கி, நான் 1000 தான் எடுத்துகிட்டு வந்தேன். கரெக்டாக 1000 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எது வாங்கவும் என்கிட்ட காசு இல்லை. ஒழுங்காக வச்சிரு. முறுக்கு வேணா உனக்கு பக்கத்தில் இருக்க பெட்டி கடையில் வாங்கி தரேன். சரி போம்மா, ஆனால் கடையில் எனக்கு வாங்கி தரணும் கண்டிப்பாக. ஸ்கூலுக்கு வேறு லேட் ஆயிடுச்சு, வாம்மா சீக்கிரம் போகலாம். ஆமாம் ஜாக்கி, வா. எனக்கும் அங்கே வீட்டில் தலை மேலே வேலை இருக்குது. போய் அதை பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.